ஹெக்டர் சொல்றான், சண்டை போறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம், நம்மள யார் இறந்தாலும் அவங்க உடலை அவங்க நாட்டுக்கு கொடுத்துடணும், சிங்கத்துக்கு கூட ஒப்பந்தம் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சண்டையை ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அகிலிஸ்க்கு கோபம் கலந்த வெறி இருக்கு, ஆனா ஹெக்டருக்கு அந்த அளவுக்கு இல்ல. என்னதான் ஹெக்டர் ட்ராயோட பலசாலியான இளவரசனா இருந்தாலும் அவனால அகிலிஸை தாக்குப்பிடிக்க முடியல. இறுதியில நெஞ்சில கத்திய வாங்கி ஹெக்டர் அங்க இறந்து போயிடுறான். இவங்க ஒப்பந்தமே யார் இறந்து போனாலும் அவங்க உடலை அவங்க நாட்டுக்கு கொடுக்கணும். ஆனா அகிலிஸ் ஹெக்டரோட பிணத்தை கைத்துல கட்டி அவங்க இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுறான். அவங்க அண்ணன் இறந்த செய்தியை கேட்ட பிரிசஸ் ரொம்பவே வருத்தப்படுறா. அன்னைக்கு இரவு ட்ராயோட அரசர் பிரியம் அகிலிஸோட கூடாரத்துக்கு ரகசியமா தனியா வராரு. பக்கத்துல வந்து அகிலிஸோட கைகளுக்கு முத்தமிட்டு, எந்த அரசனும் பண்ணாத ஒண்ண நான் பண்ணிருக்கேன், தான் மகனை கொண்டவன் கையை முத்தமிடுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன்னு சொல்றாரு. சரி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அகிலிஸ் கேட்கிறான். எனக்கு என்னோட மகன் வேணும், அவன் உடம்ப கொடுத்துரு அப்படின்றாரு. அதுக்கு அகிலிஸ், அவன் என்னோட தம்பியை கொண்டு இருக்கான், எப்படி என்னால கொடுக்க முடியும்னு சொல்றான். நீயும் எத்தனை தம்பிகளை கொண்டு இருப்ப, எத்தனை அண்ணன்களை கொண்டு இருப்ப, நீ கொள்ளாத ஆட்களா, எனக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும், அவன் உடலை கொடுத்துரு அப்படின்றாரு. மனுஷன் உருகிறார். இப்ப நான் உங்க பையனை கொடுத்தாலும் நாளைக்கு நீங்க என் எதிரி தான், இப்ப கூட நீ என் எதிரி தான், ஆனா எதிரிகளுக்கு நடுவுலையும் மரியாதை கொடுக்கணும். இதை கேட்ட அகிலிஸ்க்குமே மனம் இறங்கி போறான். ஹெக்டரோட உடலுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகிறான். இதுக்கு முன்னாடி இவனை இப்படி பார்த்துருக்க முடியாது, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான்.